எதுவும் போனா டெல்லி போனால் 300 ஆகும். 300 350 ரூபா அவ்வளோதான். இந்த பேண்ட் 80 ரூபா அப்படியா? ஏழு வந்துடலாம் போய் சொல்லுவாங்க. அது எப்படி நான் நம்புறது? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. நம்ம தமிழ்ல பேசுறது எவனும் புரியாது. சின்ன பசங்க வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு. உள்ள பத்தியில ஸ்பெஷல் ஐட்டம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஷூவை பாருங்க, இது செப்பலை பாருங்க, ட்ரெஸ் கூட உங்களுக்கு பார்த்து மண்டையில செப்பல் இங்க இருக்கா? நான் போயிட்டு வரேன் அடிச்சுட்டு வந்துட்டேன். என்ன கேட்டான் பையா? அட ஏன்டா? ஏன் கேளுக்கு பிறந்த கேடு கட்ட பயல. உனக்கு தேவை 2 பிள்ளை தான்டா. போடா போய் சாப்பிடு போடா. போடா போடா மத்த கேடு காணா பக்கோடா பக்கோடா. ஓ பக்கோடா. அச்சா அச்சா. போடா சாவடிக்கிறீடா. உங்களுக்கு கேட்டாரு வீட்டுக்கு வேணும். டெல்லியில இருந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போறீங்களா சென்ட்டை? ஏன்னா ஆன்லைனில் போட்டால் வீட்டுக்கு தேவை போதாது. இங்கேருந்து வாங்கிட்டு போறியா சென்ட்டு? யாருக்கு? வீட்டில் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது எங்கேயாச்சும் தேவைக்கு போனாங்க. அதுக்கு அங்கேயே போய் வாங்கிக்கலாமே. அப்பா அடிக்க டாடிக்கா 2 பேரும் டாடிக்கு அதை கொடு. 48 மணி நேரம் அசால்ட்டாக நிற்கும். அது கோபால்ட்டும் ஃபெரிக் குளோரைடும் கலந்தா சுத்தமா வாசத்தன்மை போயிடும். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. 2 பேருமே தான் அடிப்பாங்க. ஆனால் எம்டியாக இதெல்லாம் பூ மல்லிகை பூ ஸ்மெல்லு ஏதாச்சும் ஒன்று வருமோ பார்த்தா அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. மல்லிகை எந்த அளவுக்கு நல்ல செய்ய வேண்டாம். மல்லிகை பூன்ட்டான் இல்லை அந்த பவுட்ரு தான் இருக்குல்லாம். அவர் வீட்டுக்குன்னு சொல்கிறாருல்ல. அப்போ வீட்டுக்குன்னா ஆக்ஸ் வாங்கி ஏதாச்சும் எல்லாம் திறந்து அடிச்சு வச்சு பார்த்துருக்காங்க. ஆமாம் நீங்களே இத்தனை வாட்டி அடிச்சிட்டீங்க எடுக்க வாங்குறதுக்குள்ள. கொஞ்சம் தாங்க இருக்குது எல்லாத்துலேயும். இதெல்லாம் எம்டின்னு நினைக்கிறேன். ஐயோ அசிங்கமாயிர போகுது. நல்லா தான் இருக்கு. ஃபஸ்ட்டு அங்கே தெரியாத கரும்போது சென்ட் வாடகை பிடிக்காது. எப்படிலாம் சென்ட் அடிக்க வச்சுக்கோங்க. சொன்னா பாத்துங்க பச்சை பொய். சென்ட் வாடகை பிடிக்காது அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா பச்சை பொய். நீ வந்து கேமரா வந்து பார்த்து வர போறாங்கப்பா. மறுபடியும் முதல்ல இருந்தா பூ வாசனை வருது. இதுவா கேட்ட ஈவா நம்ம கேப்சன் ஒன்று வாங்கிட்டு இருக்காண்டா. ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வேணும்ல. வாங்க போயிட்டு வாங்கிட்டு வருமா? ஆமாம். நான் இங்கே பார்த்துட்டே இருங்க வரேன். எங்கே போறீங்க? என்ன போறீங்க? என்ன இதெல்லாம் நான் பார்க்க பண்ணி சூப்பராக யூஸ் பண்ணுறேன். பார்க்கலாம் ரேட் எடுப்பீங்க. யாருன்னா வரணுமா? ரேட் வருதா? இல்லை ரேட்லாம் வராது. ஆனால் பில்லு போட ஆள் இருப்பாங்க. ஒன் டாப்ல இது பில்லு போடாமல் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. கண்டுபிடிக்க முடியாதா? எப்படி சொல்கிறீங்க? எவ்வளோ ஆகுதுண்ணா? 11 ரூபா. முட்டை இருக்குங்க. முட்டை போடுங்க. அண்டா கட்டி அண்டா எல்லாம் ரேட் அதிகமாக இருக்கணும் எப்படியும் வச்சு. ஆமாம் இவன் பேக் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்தாலே தெரியுது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. 260 ரூபா. இது சின்னதா 59 ரூபா. 6 முட்டை தான் இருக்கு. 6 முட்டை அப்படின்னா 10 ரூபா வரும். 10 ரூபா ஒரு முட்டை. ஆமாம் நீங்களா என்ன பண்ணீங்க? இல்லை தள்ளி இல்லை ஒன்றும் சென்ட் ஒன்றும் மறக்கவே மாட்டேங்குதுங்க. அடிச்சு பார்த்தீங்களா? அதான் அவங்க நிற்கிறானுங்களா? எல்லாம் அடிச்சு என்ன லுக்கு அப்படியே கண்ணை பிடிங்க தின்னு முடியும். முகரே பாரு பார்க்குறேன். அப்புறம் என்ன ஏதாச்சும் அடிச்சு பார்க்க நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? இது சூப்பராக இருக்கும். பார்க்க பயங்கரமாக இருக்கும்.
ரூமில் யூஸ் பண்ண ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்களா? இது கம்மி தான்டா. எவ்வளோ? நார்மலாக ரேட் டாக்ஸோட கம்மி தான். 390. இது என்ன ஸ்மெல் வேணுமோ நீங்கள் நல்லா இருக்குது. என்ன தெரியும் சண்டை பற்றி? எது நல்லா எடுத்துக்கணும். உனக்கு என்ன தெரியுது? தெரியாதா எடு வாங்கணுங்கிறது வாங்குறேன். அது சரி மேலே வச்சுருக்கேன் பாரு அடிக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே டெஸ்டர்ஸ்னு போட்டிருக்காங்க. ஒரு ரேட்டு கம்மியானதான் எடுத்து கொடுங்க பார்ப்போம். என்ன ரேட் இது? இது எல்லாமே இங்கே பாருங்கள் 50% ஆஃப்னு தான் போட்டிருக்கு. ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆஃபர்? ஆமாம், நீங்கள் எடுக்கிறது 50% கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். இல்லை ஆல்ரெடி இருக்கிற ரேட்டில் வருமா? இல்லை கரெக்டு தானே, நீங்கள் இதை எடுக்கிற ரேட்டில் இருந்து 50% வந்து கம்மியாக வரும்னு. தலைவரே, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது அதை நினைக்கிறேன். நம்ம பொண்டாடி பிள்ளை பத்தி என்னமா நினைக்கிறேன். என்னங்கிறது? இதான் அதிக ஆஃபர்ல இருக்கு. 148 ரூபா தான். இது பாருங்க 50%. இது நல்லா இருக்கும். அடிங்க கர்மா என்ன இப்படி நாருது? அப்படியே அடிச்சுட்டு போயிடும். வந்து சென்னாச்சும் வாங்குறேன். வந்ததுக்கு சென்ட் வாங்கலாம் கூட பரவாயில்லண்ணே. இது ஓப்பன் பண்ணுங்க. வந்ததுக்கு சென்ட் வாங்கலாம் கூட பரவாயில்ல, அடிச்சுட்டு போயிடும். அடிங்க அப்படியே அடிச்சு விடுங்க. ட்ரெஸ்ஸில் ட்ரெஸ் அடிக்கூடாது, பாடி ஸ்ப்ரெட். புசு மருந்து அடிக்கிறவனால எவன்டா இங்க கூட்டி வந்தது? இது நல்லா இல்லை. எல்லாத்தையும் ஒரே இடத்துல அடிச்சுட்டு மோந்து பார்க்குறீங்க. பார்க்க ஒன்று எடுத்துக்க, ஃபாக் எடுத்துக்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. இது வாங்கணும். ஏன் 400 ரூபான்னு ஒன்று வச்சுட்டாரா? நிவியா எடுத்துக்கா, நிவியா எடுத்துக்க, பார்க்க ஒன்று எடுத்துக்க, ஃபாக் எடுத்துக்க, வேணா ஆக்ஸ் எடுத்துக்க. ஃபாகா ஆக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஃபாகெல்லாம் சூப்பராக இருக்கும். தெரியுமில்ல, பெரிய பிராண்ட்லாம். இப்போ 400 ரூபா நீங்கன்னா வச்சுருவாரு. வரைய முடியும். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? அடிச்சு காலி பண்ணியிருப்பாங்க. இல்லை ஒரே இடத்துல அடிச்சிடான் எல்லா சென்ட்டையும். இங்கே வந்தால் போதும் போல, எனக்கு கம்பெனி போகும்போது அடிச்சுட்டு அருமையாக போயிடலாம்ல. உனக்கு ஒரு சென்ட்டை பற்றி என்னடா? இது என்னது? அது குட்டி சென்ட். இது சென்ட் பாக்கெட்டா? இப்படி அடிக்கிறது தான். ஆல்ரெடி அடித்து பார்த்துருக்காரு. எல்லாத்தையும் விடுறது இல்லை. இதெல்லாம் நாடு அடி. அமுக